أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. دروس اللغة العربية இரண்டாம் பாகத்தில் 7வது பாடத்தை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். இதிலே அல் முஃப்ரது அல் ஜமு அல் முஃப்ரது என்று சொன்னால் ஒருமை, அல் ஜமு என்று சொன்னால் பன்மை. அல் முஃப்ரது அல் ஜமு. இதற்கு அடுத்ததாக ரோ ஹெட்டிங் பாருங்கள். அல் ஆயிபு என்று சொன்னால் தேர்ட் பர்சன், படர்க்கை. அவன், அவள், அது, அவர்கள் என்றெல்லாம் வருகிறது அல்லவா. அடுத்ததாக அல் முஹாத்தபு. அல் முஹாத்தபு என்று சொன்னால் எதிரிலே இருப்பவர், முன்னிலை. நீ, நீர், நீங்கள், இவையெல்லாம். அடுத்ததாக அல் முத்தக்கல்லிம், ஃபர்ஸ்ட் பர்சன், தன்மை. நான், நாங்கள், இவையெல்லாம். இதிலே அல் முதக்கரு அல் முஅன்னசு. அல் முதக்கரு அல் முஅன்னசு. ஹாமிதுன் ذهب. அல் முதக்கரு என்று சொன்னால் ஆண்பால், அல் முஅன்னசு என்று சொன்னால் பெண்பால். ஏற்கனவே நாம் ஃபால ஃபாலா என்கின்ற ஒரு அட்டவணையை பார்த்தோம். இறந்த கால வினையை குறிக்கக்கூடிய ஒரு அட்டவணை. அந்த ஃபால ஃபாலா என்பதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் மனப்பாடம் செய்துவிட்டால் அது ஆயிரக்கணக்கான வினை சொற்களுக்கு சமமானது. சொல்லுங்கள். ஹாமிதுன் ذهب. ஹாமிதுன் வ ஹாஷிமுன் வ அலியுன் பன்மை. ذهبு. ஆமினத்து பெண்பால், ذهبت. ஆமினத்து வ ஸைனபு வ மரியமு ذهبன பெண்பால் பன்மை. அன்த ذهبت நீ போனாய். அன்தும் ذهبتم நீங்கள் போனீர்கள். அன்தி ذهبتي நீ ஒரு பெண் போனாய். அன்துன்ன ذهبتن பெண்களாகிய நீங்கள் பலர் போனீர்கள். அன ذهبت நான் போனேன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லலாம். நஹ்னு ذهبنا நாங்கள் போனோம். அல் அபு தந்தை, அல் அபுனாவு பிள்ளைகள். ஐன ذهبتم بعد الدرس يا أبنائي மகன்களே, பாடத்திற்கு பிறகு எங்கு போனீர்கள்? ذهبنا إلى الملعب நாங்கள் விளையாட்டு மைதானத்திற்கு போனோம். அக்குரத்தல் கதமில் ஐத்தும் அம் குரத்த சொல்லத்தி நீங்கள் கால்பந்து விளையாடினீர்களா அல்லது கூடைப்பந்து விளையாடினீர்களா? குரத்தல் கதமி லைபுத்தும் அம் குரத்த சல்லத்தி. கதம் என்று சொன்னால் இங்கே பாதம், கால் என்கின்ற பொருளிலே குரத்தல் கதம் ஃபுட்பால். குரத்த சல்லத்தி பேஸ்கெட் பால். கதம் என்று சொன்னால் பாதம், ஃபுட்பால். லைப்னல் யௌம
குரத்தல் கதமி, இன்று நாங்கள் ஃபுட்பால் விளையாடினோம். லைப்னா குரத்த சல்லதி ஃபில் உஸ்புஇல் மாதி. லைப்னல் யௌம குரத்தல் கதமி லைப்னா குரத்த சல்லதி ஃபில் உஸ்புஇல் மாதி. இன்று நாங்கள் ஃபுட்பால் விளையாடினோம். போன வாரம், அல் உஸ்புல் மாதி என்றால் போன வாரம், கடந்த வாரம். அல் மாதி என்றால் கடந்து போனது. அல் உஸ்பு என்றால் வாரம். போன வாரம் நாங்கள் கூடைப்பந்து விளையாடினோம். அசல்லா என்றால் கூடை. அமா தஹப்தும் இலல் மக்தபத்தில் யௌம, இன்று நீங்கள் நூலகத்திற்கு போகவில்லையா? பலா தஹபனா, ஏன் இல்லை, போனோம். மாதா கரத்தும் உனாக்க, அங்கு என்ன படித்தீர்கள்? கரான சுஹுஃப, நாங்கள் அங்கே செய்தித்தாள்களை படித்தோம். சுஹுஃப். அசமேத்துமுல் அக்பார மினல் இதாஅத்தில் யௌம, இன்று நீங்கள் வானொலியில் செய்திகளை கேட்டீர்களா? அல் இதா ஒலிபரப்பு, வானொலி, ரேடியோ. வானொலியில் செய்திகளை கேட்டீர்களா? அல் அக்பார், செய்திகள். நாம் சமிஅனா, ஹா என்பது அக்பாரை குறிக்கும். அல் அக்பார், ஆம் நாங்கள் செவியிட்டோம். சமீனா, ஹா அதை, எதை, செய்திகளை. மின் ஐஇதாஅத்தின் சமீதும், நீங்கள் எந்த வானொலியில் செவியிட்டீர்கள்? சமீன மின் ஃபலாசி இதாஅத்தின், நாங்கள் 3 வானொலி நிலையங்கள் மூலமாக செவியிட்டோம். மின் இதாஅத்தி ரியாதி, ரியாத் வானொலி. வ இதாஅத்தில் காஹிரதி, கெய்ரோ வானொலி. வ இதாஅத்தி லந்தன, லண்டன் வானொலி. சமீத்து அன்ன பிலாலன் மரீதுன் வ அன்னஹு ஃபில் முஸ்தஷ்ஃபா. அஸஹீஹுன் ஹாதா? பிலாலுக்கு உடல்நலம் சரியில்லை என்று செவியுற்றேன். மேலும் அவன் ஹாஸ்பிட்டலில் இருப்பதாக செவியுற்றேன். அதாவது பிலாலுக்கு உடல்நலம் இல்லை என்றும் அவன் மருத்துவமனையில் இருக்கிறான் என்றும் செவியுற்றேன். சமீத்து அன்ன பிலாலன் மரீதுன் வ அன்னஹு ஃபில் முஸ்தஷ்ஃபா. சஹீஹுன் ஹாதா? இது சரியா, சரியான செய்தியா? நாம் ஹாதா சஹீஹுன், ஆம் இது சரிதான். ஷஃபாஹுல்லாஹு, அல்லாஹ் அவனுக்கு குணமளிப்பானான். إن الحمد والنعمة لك والملك